That is Rocky's KGF. நேற்றுலேருந்து ஃபீடு பூரா விஜய் டிவிக்கே மாநாடு அதாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. மதுரையில் சும்மா 15 லட்சம் பேர் கூடி மிரட்டி விட்டாங்க. வாட்டர்மேன் ஸ்டாருக்கே அவ்வளோ கூட்டம் வருது, இவருக்கு வரலனா இப்படி? கூட்டத்தை கூட்டுறதை விட அந்த கூட்டத்தை தக்க வச்சு அரசியல்படுத்தி அதை நகர்த்தி கொண்டு போகிறது தான் பெரிய விஷயமே. கூட்டத்தை அரசியல்படுத்தணும்னா அதுக்கு முதல்ல கொள்கையும் கோட்பாடுகளும் ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. 2026க்கு அப்புறம் அந்த கட்சி இருக்குமா இல்லையானே தெரியாது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், கூட்டம் கூடுச்சு, ஆனால் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. இப்போ அந்த கட்சி இருக்கா இல்லையானே தெரில. சரி, உங்களுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் என்னன்னு கேட்டால், படங்களில் சில வரிகளை சொல்லுவார். இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதில் வருதுல்ல. அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்போனால் அந்த கட்சியினுடைய தலைவருக்கே அவங்க கொள்கையில் அவ்வளோ குழப்பம் இருக்குது. தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுமே இரு கண்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ் தேசியம் திராவிடம் எந்த அளவுக்கு முரணாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரில. ஏன்னா தமிழ் தேசியம் தெரில, திராவிடமும் தெரில. ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ரெண்டுத்தையும் இழுத்து போடு அப்படின்னு போட்டாச்சு. கொள்கையும் கோட்பாடு இல்லாட்டி ஆட்சியை வேணால் பிடிக்கலாம், ஆனால் அது இங்கே அரசியல் மாற்றமாக இருக்காது. தத்துவங்கள் தான் பல தலைமுறைகளை வழிநடத்தமே தவிர தலைவர்கள் இல்லை. தலைவர்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் 2 ஜென்ரேஷன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனால் என்ன சொல்கிறேன்னா, தலைவர்களை கொண்டாடுறதை விட்டுட்டு தத்துவங்களை கொண்டாடுங்க. அதுதான் நம்மளை காலத்துக்கும் வழி நடத்தும்.